ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தின் முதலாவது நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த 4 மாதங்களும் தேவனுடைய கிருபையினால ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வந்த உபத்திரவங்கள், நிந்தைகள், பாடுகள், இயலாமைகள், குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக நடத்தி வந்தார் 4 மாதம். இந்த 5வது மாதத்தில் முதல் நாளையும் ஆண்டவர் காண செய்தார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால், நான் உங்கள் ஜனத்திற்கு முன்பாக உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்கிற ஒரு நல்ல வார்த்தை. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, யோசுவா தன் ஜனத்தின் நடுவிலே கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஒரு நல்ல தலைவன் மோசேக்கு பின்பாக இன்னொரு நல்ல தலைவனை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக குடும்பத்தில் சிலரை ஏற்றுக்கொள்வதற்கு, சபையில ஏற்றுக்கொள்வதற்கு, சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு அநேக இருதயங்களுக்கு அந்த ஏற்றுக்கொள்கிற மனசு இருக்காது, மனப்பான்மை இருக்காது. அதனாலதான் அன்றைக்கும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யோசுவா ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனப்பான்மை இருந்திருக்காது. எனவேதான் ஆண்டவர் மோசேக்கு அடுத்த தலைவனாயிருக்கிற யோசுவாவை உயர்த்துவதற்கு அந்த ஜனத்தின் நடுவிலே அவனை மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை என்னையும் மேன்மைப்படுத்துவார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி என்றால் யார் நடுவிலே மேன்மைப்படுத்துவார் என்று சொன்னால், உங்கள் ஜனத்தின் நடுவிலே மேன்மைப்படுத்துவார். நீ பணிபுரிகிற அந்த வேலை ஸ்தலத்துல, அந்த ஆபீஸ்ல உன்னை மேன்மையா வைப்பார். உன் கிராமத்துல உன்னை மேன்மையா வைப்பார். உன் சபையில உன்னை உயர்த்தி உன் மேன்மையாய் வைப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. தாவீதை கர்த்தர் தன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தாவீது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், தன் சகோதரனால் அற்பமாய் எண்ணப்பட்டவன், தன் தகப்பனால கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும்படியாக வனாந்தரத்தில் அனுப்பப்பட்டவர் தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதை அரசனாக கர்த்தர் மாற்றினார், மேன்மைப்படுத்தினார். எங்கேயோ கொண்டு போய் அல்ல, அவனுடைய சமுதாயத்துல, அவன் ஜன நடுவில கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரியே, உன்னை மேன்மையாய் வைப்பார் என்று சொன்னால் எங்கேயோ கொண்டு போய் அல்ல, உன் ஜனத்தின் நடுவிலே, நீ சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் நடுவிலே, நீ புறக்கணிக்கப்பட்டவர்கள் நடுவிலே, புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்களை என்னையும் மேன்மையாக வைப்பேன் என்று நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. யோசேப்பை கர்த்தர் தன் சகோதர நடுவிலே மேன்மையாய், அதிகாரியாய், தலைவனாக, எகிப்து முழுவதற்கும் ஆளுநராக கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். தன் சகோதரனால பகைக்கப்பட்ட யோசேப்பு, தன் சகோதரனால குழியில தூக்கி போடப்பட்ட யோசேப்பு, தன் சகோதரனால அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பு தான். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனை, சகோதரியே, ஒருவேளை உன் சகோதரனால நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உன் சகோதரன் அற்பமாக எண்ணப்பட்டவளாக இருக்கலாம். உன் எல்லாரும் வெறுத்து புறம்பே தள்ளுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்கிறார், நான் உங்கள் ஜனத்தின் நடுவிலே உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி.
நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தின் நடுவிலே உன்னை மேன்மையா வைப்பேன். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வீட்டுல அல்லது அந்த தெருவில் அந்த தேசத்துல உன்னை மேன்மையாய் ஆசீர்வதித்து உயர்த்துவது என்று சொல்லி அடிமையாய் விற்கப்பட்டு போன யோசேப்பை அந்நிய தேசத்திலே அதிகாரியாய் உயர்த்துவதற்கு தேவனால முடிந்தது. அது மாத்திரமல்ல, தன் சொந்த சகோதரனால பகைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி அவர் நடுவிலே ஆசீர்வாதமாய் வைத்தார் என்று பார்க்கிறோம். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியை, உன்னை கர்த்தர் மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். இந்த சிறுமையை கண்டு கலங்காதீங்க. இந்த காரியங்களை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாய் கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். எங்க? உங்களுடைய சமுதாயத்துக்குள்ளால, நீங்க பணிபுரிய இடத்துல அல்லது உங்கள் கிராமத்துல அல்லது உங்கள் தெருவில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தி வைத்தார். இவருடைய தேவனே தேவன் என்று சொல்லி ராஜா சொல்கிற அளவுக்கு தன்னுடைய வைராக்கியமும் தேவன் மேல பற்றுதலும் அவர்களை உயர்த்தியது, ஆசீர்வாதம் மாற்றியது, அவர்களை மேன்மைப்படுத்தியது. அவர்கள் யாரு? தானியேல் யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ யாரு? இவங்கள் அடிமையாக பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள், அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்கள். இவர்கள் அந்த தேசத்துல, அந்நிய தேசத்துல தலைவர்களாக, உயர் அதிகாரிகளாக மாற்றுவதற்கு முடியுமானால், இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரியே, உன்னையும் என்னையும் நிச்சயமாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி இந்த நாளிலே விசுவாசத்தோடு கூட இந்த மாதத்தை ஆரம்பிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்களை பெருக பண்ணுவார். நிச்சயமா நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்கள் மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். தாய் சொல்லும் பொழுது, சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அநேகர், ஆனாலும் தேவனிடத்துல ரட்சிப்பில் என்று சொல்லுகிற அநேகராக இருக்கிறாங்க. தாவீதை பார்த்து சொன்னாங்க, இவனுக்கு தேவனிடத்துல ஒரு சகாயம் இல்லை, ஒரு ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கலாம், எத்தனை முறை தேவனை ஆராய்க்கிறீங்க, சபைகளுக்கு போறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லையே, ஏன் இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள்? உங்களை கர்த்தர் மேன்மையா வைப்பேன் என்று சொன்னால் மேன்மையா வைக்கவே இல்லை என்று சொல்லி ஒருவேளை சத்துருக்கள் சொல்லலாம், உங்களை பகைக்கிறவர்கள் சொல்லலாம். ஆனாலும் நீர் கேடகம், என் துருகம், என் நம்பிக்கை, என் தலையை உயர்த்துவமாயிருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையான ஒரு நல்ல வார்த்தையை தாவீது அன்னைக்கு சொல்லி ஜெயத்தை பெற்றுக் கொண்டது போல நீங்க சொல்லணும், நிச்சயமாய் நான் அவர் நம்பி இருக்கிறேன், அவர் நம்பிக்கை, என் துருகம், என் கோட்டை, என் அரண், என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்கு முன்பாக அல்லது உன் சமுதாயத்துல ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பாருங்க, யோசுவா அந்த சமுதாயத்துல ஒரு அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லும்போது கிதியோன் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, நான் எளியவன், சிறியவன், என் கோத்திரத்துல நான் பெரிய ஆள் கிடையாது, என் கோத்திரம் சின்ன கோத்திரம், நான் எப்படி இப்படி பெரிய ஒரு பராக்கிரமசாலியாய் ரட்சிக்கிற தலைவனாக ஆக முடியும் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது கிதியோனிட்ட. இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரியே, ஒருவேளை நான் என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை, நான் ஒரு ஏழை, நான் ஒரு ஒதுக்கப்பட்டவன், நான் படிக்காதவன், நான் ஒரு அறிவில்லாதவன், பொருளாதாரத்தில் நான் பின்தங்கி இருக்கிறேன், நான் எப்படி என்னை மேன்மையா அவர் மற்றவர்கள் மத்தியில வைக்க முடியும், நானே மற்றவர்கள் மத்தியில குறிந்து நடக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறாரு, மகனே மகளை, உங்களை பார்த்தா சொல்றாரு, உன்னை அவர்கள் நடுவில் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார், நீ விசுவாசிக்க வேண்டும். ஒரு எல்லா காரியத்திலும் நான் சீரோவா தான் இருக்கிறேன், எல்லாரோட நான் மேன்மையானவன் அல்ல, எல்லாரோட கீழானவன் தான் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னையே நீ சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் மனுஷன் பார்க்கிற விதமாக கர்த்தர் பார்க்கிறது இல்லை. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார்.
நிச்சயம் உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாயிருப்பார். யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி 3 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீ செவி கொடுத்து நடந்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். பாருங்க, அது சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வீடுகளில் நீங்க அந்த அதிகாரம் 28:1 வாசித்து பாருங்க. அவருடைய பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள், அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், இவைகளுக்கு கவனமா இருந்து செவி சாய்த்தால் ஆண்டவர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தை. அப்படி என்றால் நாம் மேன்மைப்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அப்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது மகத்துவமான ஆசீர்வாதங்களையும் செல்வங்களையும் சுகத்தையும் மேன்மையும் கனத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து சமுதாயத்துல, சங்கத்துல, சபையில கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வாதமாய் வைப்பார். இரண்டாவதாக, யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்று சொன்னால் நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆதியாகமம் 4:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, உனக்கு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி அது ஆரம்பிக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரியே, நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு. அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38 வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இயேசுடைய ஊழியத்தில் அநேகர் நன்மை பெற்றார்கள். அநேகருக்கு அவர் பார்வை கொடுத்தார், நடக்க செய்தார், உயிரை கொடுத்தார், ஜீவனை மறுபடியும் கொடுத்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்கள் செய்தார். எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயம் செய்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆனால் அவருக்கு விரோதமாக எல்லோரும் தீமை செய்தார்கள். ஆனால் தீமைக்கு பகரம் ஆன நன்மை செய்தார். வேதம் சொல்கிறது, நீங்கள் தீமைக்கு பகரம் தீமை செய்யாமல் தீமைக்கு பகரம் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் அப்படியே செய்தார். எனவே அவரை கர்த்தர் மேன்மையாக வைத்தார். பிதாவாகிய தேவன் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்தார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்ததுனா எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படியான ஒரு மேன்மையை, உயர்வை இயேசு கிறிஸ்துவு கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றால் அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். நன்மைகளை செய்யும்படியாக வந்தார். தீமை செய்தவனுக்கு நன்மை செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, நான் நன்மை செய்தவர்களுக்கே நன்மை செய்வதனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஒருவன் உங்களுக்கு விரோதமாக எழும்பி தவறான வார்த்தைகளை பேசி திட்டுகிறானா, நேசிங்க, அன்பு செய்யுங்க. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது வெட்கப்படுத்துவார், வெட்கப்பட்டு போவார். எனவே நாம் அவர்களுக்கு ஒரு நாளும் தீமை செய்ய எத்தனிக்க கூடாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கற்பனை கற்றலின்படி கீழ்ப்படிந்து நன்மை செய்யும் பொழுது திரளான ஆசீர்வாதங்களையும் செல்வங்களையும் உயர்வையும் மேன்மையும் கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக, தேவனுக்கு பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். ஒரு விதவை தாய் பாருங்க, தன்னிடத்தில் உண்டானது எல்லாவற்றையும் கொடுத்தாரு சொல்றார். 2 காசு காணிக்கை கொடுத்தும் பொழுது சுற்றிருந்தவனுக்கு இதில் அதிகமாய் கொடுக்க உன்னால முடியாதா என்று கேட்டார்கள். ஆண்டு சொன்னாரு, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, மற்றவர்களை விட அதிகமாய் கொடுத்தால், தன்னிடத்தில் உள்ளதை தன் ஜீவனுக்குள்ளாத எல்லாவற்றையும் கொடுத்தால் என்று சொல்லி எல்லார் நடுவிலையும் அந்த விதவை தாய, ஒடுங்கியிருந்த தாய கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். பலிகளை தேவனுக்காக முதலாவது பலிகளை செலுத்தும் பொழுது ஆபேல் தன் விசுவாசத்தினாலே நன்மையான நல்ல பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:4. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-8 வாசித்து பாருங்க. மேன்மையானதையே செலுத்தினான். நீங்களும் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டுமானால்
கர்த்தருக்கு உங்கள்கிட்ட இருக்கிறதுல மேன்மையானதை செலுத்துங்க. அது பலியை செலுத்தி பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு முன்பாக நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் எப்படி யோசுவாவை தன்னுடைய ஜனத்துக்கு நடுவில் மேன்மைப்படுத்தினாரோ அப்படியே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கு நடுவில் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமா வைப்பார் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து இந்த நாள் முழுவதுமாக இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்க. ஆண்டவரே, என்னை நீ மேன்மையாய் வைங்க, என் தொழிலை மேன்மைப்படுத்துங்க, என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாகவே உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆனால் இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில